அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் போரில் கிட்டத்தட்ட இத்தனை காலம் கெத்தாக தெரிந்த இஸ்ரேல் தற்போது அமெரிக்காவிடம் உதவி கேட்டு மன்றாடி வந்துட்டுருக்காங்க. கெத்தாக தெரிந்த இஸ்ரேல் தற்போது அமெரிக்காவிடம் கெஞ்சி நிற்பது எதற்காக? காரணத்தை கேட்டால் நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் ஈரான் போரில் கிட்டத்தட்ட இத்தனை காலம் கெத்தா தெரிந்த இஸ்ரேல் தற்போது அமெரிக்காவிடம் உதவி கேட்டு மன்றாடி வந்துட்டு இருக்காங்க. அதிலும் பாலஸ்தீனத்தை தாக்கும் போதெல்லாம் நெஞ்சு நிமர்த்தி ஐநாவின் அழுத்தத்தை கூட மதிக்காம திமிராக நடந்து கொண்டிருந்த இஸ்ரேல் தற்போது கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கிறது. இதற்கு பின் பல காரணங்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் தொடர்ந்து மன்றாடி வந்துட்டு இருக்காங்க. ஈரான் அமெரிக்காவிற்கும் அச்சுறுத்தலாகவே இருக்காங்க அப்படின்னு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தாரு. நெதன்யாங்கு அளித்த ஒரு பேட்டியில ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை ஒழிப்பது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல உலகளாவிய பாதுகாப்பிற்கும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டெல் அவிவ் அப்படின்னா நாளை நியூயார்க் அமெரிக்கா முதல்ல அப்படின்னு அமெரிக்கர்கள் கருதுறாங்களாம். அப்படிங்கிறதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படியே விட்டால் அடுத்து அமெரிக்காவும் இருக்காது. இஸ்ரேலை தாக்கும் ஈரான் அடுத்து அமெரிக்காவையும் தாக்கும். அவர்கள் அமெரிக்காவுக்கு மரணம் என்று கோஷமிடுறாங்க. கண்டிப்பாக அமெரிக்காவையும் தாக்குவாங்க. இதை அமெரிக்கா தடுக்க வேண்டும். அதற்கு ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும். மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றை நாங்கள் செய்கிறோம். இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர். டொனால்ட் ட்ரம்ப் நல்லதின் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாங்கு தெரிவித்திருக்காரு. இஸ்ரேல் விமானப்படை நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாக நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் 5வது கட்டமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைந்திருக்கு. பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியும் இருக்காங்க. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் வீடியோ காட்சிகள் வெளியாகியும் இருந்தது. இதில் அயன் டோம் சரியாக பயனளிக்காததும் இஸ்ரேல் இப்படி கெஞ்சுவதற்கும் முக்கிய காரணமாக மாறியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் கடுமையாக சேதமடைந்திருக்காங்க. முக்கியமாக இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. இங்க ஏற்பட்ட சேதங்கள் பகல் நேர வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆரம்ப கட்ட தகவலின்படி ஹைபாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெப ஆலயம் சேதமடைந்தது. டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய பென்குரின் விமான நிலையமும் கடுமையாக சேதம் அடைந்ததாக தகவல்களும் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் சாதாரணமாக செய்யல, முறையாக திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தியும் இருக்காங்க. இது வெறுமனே கோபத்தில் கொடுக்கப்பட்ட பதிலடியும் கிடையாது. இஸ்ரேலிடம் ஏவுகணைகளை மறைத்து தாக்கும் அயன்ட்ரூம் இருக்குங்க. அதாவது ஒரு ஏவுகணை உள்ளே வந்தா அதை உடனடியாக அந்த அயன்ட்ரூம்ல இருக்கும் இடம் மறைத்து ஏவுகணை மறித்து வெடிக்க வைக்குமா. ஆனா இதை மீறி ஈரானின் ராக்கெட்டுகள் இஸ்ரேலை பதம் பார்த்திருக்கிறது. இது சாத்தியமாக காரணம் ஈரான் உடனுக்குடன் அதிக அளவில் ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க. அயன்ட்ரூம் தடுக்கும் அப்படின்னாலும் 10 நொடிக்கு 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தால் அதனால் எதிர்கொள்ள முடியாது. முக்கியமாக அயன்ட்ரூம் முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் அடுத்த லோடிங் நடக்க 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட ஆகலாம். இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தால் அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது. இதுபோன்ற
போன்ற நேரங்களில் இஸ்ரேலின் மற்ற ஏவுகணை தடுப்புகள், அமெரிக்கா அளித்திருக்கக்கூடிய ஏவுகணை தடுப்புகள் உதவலாம். ஆனால் இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் உள்ளே புகுந்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு காரணம் ஈரான் ஒரே நேரத்தில் அதிக அளவில் ஏவுகணைகளை அனுப்பியது தான் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 2500க்கும் அதிகமான ஏவுகணைகளை நேற்று இஸ்ரேல் பயன்படுத்தியதாக கூறப்படுது. இஸ்ரேலின் அரணையை ஈரான் உடைத்து போட்டிருக்காங்க. ஈரான் கூற்றுப்படி 80% ராக்கெட்டுகள் இஸ்ரேலில் தாக்கியும் இருக்கு. இஸ்ரேல் 99% ராக்கெட்டுகளை தடுத்து விட்டதாகவும் சொல்றாங்க. ஆனால் வீடியோ ஆதாரங்களின்படி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் கடுமையாக அடிவாங்கி இருக்கு. ஏவுகணைகளை தடுக்கலை அப்படிங்கிறது புலனாகிறது அப்படின்னு சொல்லலாம். ஈரான் நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேல் கடுமையாக சேதம் அடைந்தும் இருக்காங்க. முக்கியமாக இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. ஈரான் புரட்சிகர படையினர் சொல்லும்போது இதில் புதிய முறையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கோம். பொதுவாக நாங்கள் அனுப்பும் ஏவுகணைகளை இஸ்ரேலின் அயன்டோம் மறிக்கும், அப்படி இல்லைனா மற்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தடுத்து தாக்கும். ஆனால் இந்த முறை நாங்கள் வித்தியாசமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கோம். சில ரேடார் நுட்பங்கள் புதிய முறைகளை பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் ஹீட் சென்சார் ரேடார் தகவல்களை வைத்து இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை குழப்பி இருக்கும் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்காங்க. இதனால இஸ்ரேல் அதன் சொந்த நாட்டு ஏவுகணையை தாக்கி அழிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி போரில் ஏற்பட்ட கடும் பின்னடைவு இஸ்ரேலை கெஞ்சி நிற்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி சத்தமின்றி G7 மாநாட்டிற்கு முன்பாக செய்த சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோவுடன் இணைந்து பிரதமர் மோடி நிக்கோசியா அருகே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை பார்வையிட்டிருக்காரு. இந்த பகுதியில் புகைப்படம் எடுத்து அவர் இணையத்திலையும் வெளியிட்டிருக்காரு. இந்த பகுதி 1974 முதல் துருக்கியின் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். சைப்ரஸ் துருக்கியுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் ஒரு மத்திய கிழக்கு நாடுங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் துருக்கிக்கு பெரிய மெசேஜ் கொடுக்கும் விதமாக மோடி சத்தமின்றி இந்த சம்பவத்தை செய்திருக்கிறாரு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகளின் விவகாரங்களில் தலையிடும் துருக்கிக்கு பதிலடி தரும் பகுதிகளின் முன் புகைப்படம் எடுத்து அந்த பகுதிகள் பற்றி சைப்ரஸ் நாட்டுடன் ஆலோசனை செய்து மோடி அதிரடி காட்டியிருக்கார். 2 சதாப்தங்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸுக்கு வருவது இதுவே முதல் முறை. பிரதமர் மோடியை சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ வரவேற்றிருக்கிறார். மேலும் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மெகோரியாஸ் விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் நிக்கோசியா அருகே இருக்கக்கூடிய மலைகளை பார்வையிட்டிருக்காங்க. இந்த பகுதி 1974 முதல் துருக்கியின் ஆக்கிரமிப்பில் இருக்கு. சைப்ரஸ் மற்றும் துருக்கி இடையே பல சதாப்தங்களாக நிலவி வரும் பிராந்திய மற்றும் அரசியல் மோதல்களே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 1974 ஆண்டு நடந்த ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து துருக்கி இந்த தீவை ஆக்கிரமிச்சிருக்காங்களாம். 1974 ஜூலையில் கிறிஸ் இராணுவ ஆட்சிக்குழு சைப்ரஸை கிறிஸ்டோனுடன் இணைக்க திட்டமிட்டிருக்கு. இதற்கு பதிலடியாக துருக்கி சைப்ரஸில் இருந்த துருக்கிய குடியுரிமை மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் துருக்கியை கைப்பற்ற நினைத்திருக்காங்க. இதனால் துருக்கி சைப்ரஸ் தீவின் மீது படையெடுத்திருக்கு. துருக்கிய படைகள் சைப்ரஸ் தீவின் வடக்கு பகுதியை கைப்பற்றி சுமார் 37% ஆக்கிரமித்திருக்காங்க. அப்போதில் இருந்து இப்பகுதி துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருக்கு. தெற்கு பகுதி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சைப்ரஸ் குடியரசால கட்டுப்படுத்தப்படுது. வடக்கு பகுதி துருக்கிய குடியரசால கட்டுப்படுத்தப்படுது. ஆனால் இதனை துருக்கி மட்டுமே அங்கீகரிக்கிறாங்க. சைப்ரஸ் மற்றும் துருக்கி ஆகிய இரு நாடுகளும் மத்திய தரைக்கடல் பகுதியில் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் உரிமைகள் தொடர்பாக தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வராங்க. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் இடையே இதனால மோதல் உச்சமடைந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுத உதவி செய்வதோடு அரசியல் ரீதியாகவும் துருக்கி ஆதரவளித்திருக்காங்க. சைப்ரஸ் துருக்கியுடன் பிராந்திய
எல்லை பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கு. 1974 துருக்கி சைப்ரஸ் ஆக்கிரமித்து அதன் வடக்கு பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. துருக்கி ஒரு பக்கம் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில் காஷ்மீர் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்கள் போன்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை சைப்ரஸ் தொடர்ந்து ஆதரித்தும் வராங்க. இதன் மூலமா துருக்கிக்கு செக் வைக்க முடியும். அதே போல சைப்ரஸ் நெருக்கமான ஐரோப்பாவிற்கும் நெருக்கமாக இருக்க முடியும். சைப்ரஸ் 2026 ஆண்டில்